உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? அதுதான் மக்கள் உங்களுக்கு மாற்றம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஒரே நாள் எல்லாத்தையும் கீழ்ச்சி எரிஞ்சிடுவேன்னு சொன்னீங்கல்ல, ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷமே எல்லாம் மாற்றுவேன்னு சொன்னீங்களே. இப்போ இந்த 40 நாளில் உங்களுடைய காவல்துறை எதை கீழ்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதா நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி. பண்ணுங்கடா பண்ணுங்கடா, கொஞ்ச நாளைக்கு தான். நான் எனக்கு இப்ப கோவமே வர்றது எல்லாமே சிரிப்புட்டாங்க. சட்டசபையில் நான் ஒரு முழு நீள நகைச்சுவை படம் பார்த்துட்டு இருக்க மாதிரி பார்த்துருக்கேன். அவர் நல்லா தண்டா, அவர் நல்லா பண்றாரு. எங்க இருந்து உங்களுக்கு இதெல்லாம் வருது? அதான்டா எனக்கு தெரியல. சரி, அவர் சபாநாயகர் இருக்கையில உட்கார்ந்ததை விட இவர் உட்கார்ந்தது நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. எந்த வேலையும் செஞ்சு பார்த்தா தான் கஷ்டம் தெரியும். இந்த வெட்டி அதிகாரம் வீராப்பு பேச்செல்லாம் ஏங்கிட்ட வேணாம். என்னத்த பண்றது இவங்களை வச்சுக்கிட்டு? அரசு அமைச்சிட்டு அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கவங்கலாம் யாரோ அடிச்சு உட்கார வச்ச மாதிரியே இருக்காங்க. நீங்க தானே முதலமைச்சரா? ஆமாங்கய்யா, நான் தான். என்னங்க அதான் எதுவும் பிரச்சனைங்களா? ஐயா, என் ஆளு தலைவன் ஆயிட்டான், என் ஆளு முதலமைச்சர் ஆயிட்டான், முதலமைச்சரே அடிமையா இருக்கான். அப்ப என் தலைவனே அடிமைனா நாங்க எவ்வளவு கீழான அடிமைன்னு கற்பனை பண்ணிக்க. ஐயோ,